வணக்கம் மக்களே! நாம இந்த ஆரோக்கியமான பதிவில நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் எழுதும்போது கைகள்ல நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி பிரச்சனைலாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிகம் ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அப்படி அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது தான் புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகள், பழங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பழங்களில் அத்திப்பழம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் நம்ம ஒரு பழமோ அல்லது 2 பழமோ, அது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாகவும் இருக்கலாம், அல்லது இப்போதான் பறித்த அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழமாகவும் இருக்கலாம். இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகளுக்கு அத்திப்பழம் புத்துணர்ச்சி கொடுக்குது. அந்த புத்துணர்ச்சி கொடுக்கறதை தவிர்த்து இன்னும் நரம்புகளுக்கு பலத்தையும் கொடுக்குது. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் நமக்கு சரி பண்ணிடும். பிரண்டை கீரையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு உண்டு. பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டுமல்லாமல் அது நம்மளுடைய நரம்புகளையுமே வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தணும், அதே போல் மீண்டும் வராமல் தடுக்கணும் அப்படின்னா கூட வாரத்தில் 2 முறை பிரண்டை கீரை நீங்கள் சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே உங்களால் தடுக்கவும் முடியும். வாரத்தில் 2 முறை பிரண்டை கீரை எடுத்துக்கொள்ளுங்கள், நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் வித்தியாசமான நடைமுறையில் நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. ஏன்னா மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து அதன் மூலமாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துது. மாதுளம் பழம் நமக்கு என்ன பண்ணோம்னா நரம்புகளையும் வலுப்படுத்தக்கூடிய வேலையை செய்யுது. இதனால மாதுளம் பழம் சாப்பிடும்போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காயை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா நெல்லிக்காய் தினமும் நம்ம ஒரு நெல்லிக்கனி எடுத்துக்கொள்ளலாம். காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலம் நமக்கு கிடைக்கும். அதே போல் நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம், அந்த நர்வ் சிஸ்டம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்பெறும். இம்யூன் பவர் கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம். எந்த புதுசான நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது. குறிப்பாக நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளுமே நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் வராமல் தடுக்கும், குணமும் படுத்தும். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலையை நம்ம மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். இதனால் செரிமான கோளாறுகள் எல்லாத்தையும் நம்ம தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. அப்படின்றதால கண்டிப்பாக நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது செரிமானத்தையும் மேம்படுத்தி ஊட்டச்சத்தையும் கொடுத்து நரம்புகளையும் உங்களுக்கு வலுப்படுத்தும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு பொதுவாகவே உடல் நரம்புகளும் பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். இப்போது முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடுவாங்க. வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை அல்லது அதிகபட்சம் 3 முறை உங்களுடைய உணவுகளில் நீங்கள் முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும்போது அது உங்களுடைய நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். உடல் நரம்புகளுமே வலுப்பெறும். பேரிச்சம்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழங்களை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலம் இருக்குது இல்லையா, அந்த பலத்தை நமக்கு பேரிச்சம்பழம் கொடுக்கும். பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள்லாம் நமக்கு ஒட்டுமொத்தமாகவே சேர்ந்து பலம் பெறும்போது உடல் மிகுந்த ஆற்றலோட மிகுந்த வலிமையோடு இருக்கும். இதனால் உடல் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் தங்களுடைய பலகீனமான உடல் எடையை மீட்டுக் கொள்வதற்கெல்லாம் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். அதுவும் சாதாரணமான முறைகளில் சாப்பிடாம சூடான பாலில் அரைத்து பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடல் எடையை, பலகீனமான உடல் எடையை மீண்டும் பார்த்தோம்னா உடலை மீண்டும் ஒரு பலமான உடல் எடையாக மாற்றி கொடுக்கும். நோய்வாய்ப்பட்டவர்கள் மட்டும் கிடையாமல் உடலை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க, ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க, நரம்புகள் எலும்புகளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் பேரிச்சம்பழங்களை இப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டாலுமே நரம்புகள் நமக்கு பலம் பெறும். பழங்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி
வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து முன்னாடியே விடுபட்டு விடலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும். இப்போ பழங்கள் போலவே கீரைகளும் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு. அதில் வந்து பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நம்முடைய நரம்புகளை நம்ம பலப்படுத்திக் கொள்ளலாம். இப்போ குறிப்பாக தினமும் நீங்கள் ஏதாவது ஒரு கீரைகள், அதாவது சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரை, வெரைட்டி ஆஃப் கீரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கின்றன. அதோடு இதில் வந்து பார்த்தோம்னா விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அமைந்திருக்கு. குறிப்பாக வந்து விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தாவுக்கு கூடுதல் கவனம் கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னமும் உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தும். பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் மிகவும் முக்கியமானது. ஸோ தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். ஓட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வந்து வலுப்பெறும். ஓட்ஸில் விட்டமின் பி அதிகம் இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் வந்து புரோட்டீன், மெக்னீசியம், ஜிங்கு, இரும்பு சத்து, இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களுமே இருக்குது. இந்த அனைத்து சத்துக்களுமே ஓட்ஸில் ஒன்றிணைந்து நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தினமும் நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக நரம்புகள் நமக்கு வலுப்பெறும். கடல் உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வலுப்பெறும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மன இயக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு இருக்கோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். கடல் உணவுகளான மீன்களை அவங்க எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் B12 அதிகம் அவங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆகவே வாரத்தில் 2 தடவை எண்ணெய் அதிகமாக சேர்க்காம, ஏன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் ஒரு எண்ணெய் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா, ஸோ எண்ணெய் அதிகமாக சேர்க்காம வாரத்தில் 2 தடவை மீன்களை வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். இறைச்சிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு. ஏன்னா இறைச்சிகள் சாப்பிடாம நம்மளால் இருக்க முடியாது. ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா இப்போ நான்வெஜ் பிரியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இறைச்சிகள் சாப்பிட்டாங்க அப்படின்னா நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 வந்து அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்றாகவும் இருக்குது. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை சிக்கன் இந்த வாரத்தில் சாப்பிட்றீங்கன்னா அடுத்த வாரம் வந்து மட்டன் சாப்பிடலாம், மாட்டு இறைச்சி அடுத்த வாரம் சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி சிக்கன், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி போன்றவற்றை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை மாற்றி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலே வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டாலே போதும். அதுவே உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்தும். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உடலுக்கு கிடைக்கிறதால நரம்புகளை இறைச்சிகள் பலப்படுத்தும். முழு தானியங்கள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது ரொம்ப அவசியமாக இருக்குது. முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, வார்கோதுமை என்று சொல்லக்கூடிய அந்த பார்லி, அப்புறம் திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குது. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானதுன்றதை நம்ம இப்போ தான் பார்த்தோம். அதனால் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். பால் பொருட்களுமே இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நமக்கு நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு ப்ளே பண்ணுது. இப்போது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் தான். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள் அதிகம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமுமே அதிகமாக நிறைந்திருக்கு தான். அதனால் பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களான நீங்கள் இந்த மாதிரி இறைச்சிகள், பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பால் மற்றும் பால் பொருட்களையும் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து நரம்புகளை பலப்படுத்திக் கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.